சண்முகபரணி சீரியலில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவு வந்துட்டாங்க. சண்முகம் வந்து அப்படியே அங்கேயும் இங்கேயும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த மண்டபத்துக்குள்ளே யாரோ ஒருத்தர் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நிச்சயம் வெங்கடேஷ் தான் வந்துகிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லும்போது சிவபாலன் இவ்வளோ நேரம் வந்து வீரா வேணாம் வேணான்னு தான் சொல்லிட்டு இருந்திருக்கு. ஆனால் அவங்க மனசுக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றம் வந்து வர மாதிரி தெரியுது. பாக்கியம் வந்து கேட்குறாங்க, நீ என்னடா முடிவு எடுத்து வச்சிருக்க? என்னம்மா எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது, பாத்தியா உங்கள் அம்மா சிவபாலன்ட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசிகிட்டு இருப்பாங்க? என்ன தாலி கட்ட சொன்ன மாதிரி அது மாதிரி தான் திருப்பியும் சிவபாலன்ட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரியல. நான் ஆல்ரெடி வந்து அவங்க குடும்பத்தை வந்து சம்மந்தம் ஏன் வந்து ஏற்றுக்கணும்னு சொல்லி பேச போனேன். அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. திருப்பியும் முதலேருந்து ஏதாவது பண்ணாங்க, அதுக்கப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னோன்னா சரி நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி அமைதியாக இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம பரணிலேருந்து எல்லாரும், சிவபாலா நீ என்ன முடிவு எடுத்திருக்க? ஆமா எனக்கு முன்னாடி ஒரு யோசனையாக இருந்துச்சு. ஆனால் இப்போ எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு முடிவு எடுத்திருந்தேன். அந்த முடிவு தப்போங்கிற மாதிரி யோசிக்க வைக்கிற மாதிரி தான் என்னோடய செயல்பாடெல்லாம் இருக்குங்கிற மாதிரி சிவபாலன்ட்டேருந்து இவ்வளோ பெரிய மாற்றம் வந்திருக்கு. பாத்தியா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீயே போய் நான் எதிர்பார்க்குற விஷயத்த நீ செய்வடா. அவள் தாண்டா என்னோட மருமக. அதை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு நம்ம சிவபாலனோட அம்மா வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம பாக்கியம் இதை பார்த்த உடனே, ஐயா பார்த்தீங்களா பாக்கியம் வந்து சிவபாலன்ட்டு வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. சரிடா நம்மளும் போய் வந்து பேசுவோன்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க. என்னல்ல ஆச்சு? என்ன உன் பையன்கிட்ட என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க? இவன் என்ன எனக்கு மட்டுமா பையன்? சும்மா பேசிகிட்டு இருந்தேன். இல்லையே நீ சும்மாலாம் பேச மாட்டேன் சிவபாலா. இப்போ வரைக்கும் நீ எப்படி இருக்கியோ அதே மாதிரி இருந்துக்க, அதுதான் எல்லாத்துக்கும் நல்லது அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் வந்து சண்முகம் வந்து கேட்டுட்டு அப்படியே வந்து கேட்கலான்னு வராங்க. அந்த இடத்துல என்னத்தை என்ன இங்கே நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் உன்னை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன், பார்த்துக்கத்த. நீ செய்கிற ஒவ்வொரு அசையும் எனக்கு நல்லாவே புரியுது. சிவபாலா என்னங்கிற மாதிரி கேட்ட உடனே எதுவும் சொல்ல முடியாது, மௌனமாக நிற்கிறாங்க. அந்த இடத்துல என்னடா மௌனமாக நிற்கிற அப்படின்னு சொல்லும்போது, என் பையன்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க? நீ சொல்ல வேண்டியதெல்லாம் நான் சொல்லி முடிச்சாச்சு. சும்மா சும்மா சொன்னதே சொல்லாத போடா அப்படின்னு சொன்னோன்னே, சரி மாமா பார்த்துக்கன்னு சொல்லிட்டு, இந்த விஷயத்தில் நீ நானும் ஒரே முடிவில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க. நம்ம சண்முகம் மட்டுக்கும் கௌதம் இந்த விஷயத்தெல்லாம் வந்து கேட்குறாங்க. அம்மா அந்த சிவபாலம் வந்து பெரிய பிரச்சனையாகவே பண்ணிக்கிட்டு இருக்காம்மா. என்னடா ஆச்சு? திருப்பி முதலேருந்து வந்து அவங்க அம்மா வந்து ஆரம்பிக்கிறாங்க. என்னடா வெங்கடேஷ் ஒரு பக்கம் வந்து சமாளிக்கிறதா, இல்லை சிவபாலன் குடும்பத்தை வந்து சமாளிக்கிறதான்னு தெரியல. சவுந்தரபாண்டியை கூப்பிடு, அவர்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டியை வந்து கூப்பிட்றாங்க. கூப்பிட்டானா அப்படியே வந்து அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்கன்னு சவுந்தரபாண்டி கிட்டே வந்து பேசுகிறாங்க வைஜெயந்தி. நான் என்னங்க முடிவு பண்ணுறது? என் பொண்டாட்டி என் பேச்சே வந்து கேட்க மாட்டேங்கிறா. என் பையனும் வந்து தெளிவாக தான் இருக்கான். ஆனால் கடைசி நேரத்தில் என்ன வேணான்னு இருக்கும். நீங்கள் கொஞ்சம் உஷாராகவே இருங்க. நல்ல விதமாக வந்து இந்த கல்யாணம் வந்து நடக்கணும். பார்த்துக்கங்க சார், இல்லாட்டி எனக்கு கோவம் வந்துடும் சொல்லிட்டு அவங்க மட்டும் சண்டை போடுற மாதிரி பேசும்போது நம்ம சவுந்தரபாண்டியம், மேடம் எனக்கு எந்த நேரத்தில் எப்படியெல்லாம் நடந்துக்கணும்னு நல்லாவே தெரியும், பார்த்துக்கங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க. என்னம்மா உங்களை பார்த்து கொஞ்சம் கூட வந்து பயப்படாமல் நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவரும் பெரிய ஆள் தான்டா, நம்மளை விட ஏகப்பட்ட வாட்டி சண்முகம் குடும்பத்துக்கிட்ட வந்து மோதிருக்காப்புல. அதனால் நம்மளும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். இந்த விஷயத்தில் யாரையுமே நம்பக்கூடாது. ஆனால் நம்ம யோசிக்கிற மாதிரி தான் சவுந்தரபாண்டியும் வந்து யோசிக்கிறாரு. ஆனால் அவரை மீறி கை மீறி போயிடுச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது. நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்கிற மாதிரி சொல்கிறப்ப சிவபாலன் மாட்டுக்கும் அப்படி கேஷுவலாக வந்து நின்றுக்கிட்டே இருக்காங்க. என்னடா அது வீராவை பார்த்தா இத்தனை நாள் வரைக்கும் எதுவுமே வந்து தோணாமல் இருந்துச்சு. ஆனால் என் மனசுக்குள்ளே திடீர்னு இவ்வளோ பெரிய மாற்றம் வந்திருக்கு. என்ன அர்த்தம் ஒன்றும் புரியலையே. ஈஸியாக வந்து இந்த கல்யாணம் பண்ணணுன்னா பண்ணியிருக்கலாம். ஆனால் அப்போல்லாம் தோணாதது இப்போ ஏதோ ஒரு மாதிரி இருக்கே. நான் ஏதோ வந்து ஃபீல் பண்ணி இழக்கிற மாதிரியே தோணுதே அப்படின்னு சொல்லி சிவபாலன் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன சிவபாலா எப்படி இருக்கன்னு எசக்கி வந்து கேட்குறாங்க. நீ எப்படி இருந்தாலும் எங்கள் ஆசையை வந்து நிறைவேற்றுவப்பா, அதை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு எசக்கி வேற சொல்லிட்டு போகிறாங்க. சும்மா இருங்க அண்ணி, ஏற்கனவே எனக்கு என்ன பொண்ணு எது பொண்ணுன்னு தெரியாமல் இருக்கேன். அம்மா வேற குழப்பிட்டு போயிருக்காங்க. அப்பாவும் சண்முகமும் வேற சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் வேற ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்றும் பேசாதீங்கன்னு சொன்னோன்னே, என்னத்த அவன் நினச்ச மாதிரியே அவன் துணை மாப்பிள்ளையாக வந்து ஆயிட்டான். ஆனால் வீராவுக்கு உண்மையிலேயே மாப்பிள்ளையாக அவன் எப்போ ஆக போகிறான் அப்படின்னு சொல்லும்போது, இவ்வளோ நேரம் அண்ணி தான் இது எல்லாத்தையும் வந்து நடத்தி கொடுத்தாங்க. அதனால் எதுக்கும் கவலைப்பட வேணாம், இன்னமும் அண்ணி வந்து நடத்தி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆனந்தமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம சிவபாலன் மட்டும் யதார்த்தமாக உட்கார்றப்ப அவங்க முன்னாடி வந்துடுறாங்க நம்ம சூடாமணி வந்து நிற்கிறாங்க. யதார்த்தமாக சிவபாலன் பார்க்குறப்ப, என்னது அம்மா இத்தனை நாளாக வந்து சூடாமணி தெரியுது தெரியுதுன்னு சொன்னாங்க. இப்போ அவங்க நம்ம கண்ணுக்கு வந்து தெரிகிற மாதிரி இருக்கே. இது எல்லாம் கற்பனையா? வீராவை திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நமக்கு வேற ஒரு ஆசை வந்து தோணியிருக்கு. இந்த ஆசையை சண்முகத்துக்கிட்ட சொன்னால் என்ன ஆகும் நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன நடக்க போகுது ஒன்றும் புரியலங்கிற மாதிரி உச்சக்கட்ட பரபரப்பில் இருக்காங்க நம்ம சிவபாலன். அப்பன்னு பார்த்து நம்ம சூடாமணி இங்கேயும் எங்கேயும் வந்துட்டு வந்துட்டு போகிறாங்க.
உன் பையனோட மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. அவனுக்குள்ள வீராவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணிடுச்சு. ஆனால் அவன் நேர்மையான ஆளுங்கிறனால இந்த நேரத்தில் நம்ம குடும்பத்துக்கிட்ட அவனோட ஆசையை சொல்கிறது தப்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். இதில் என்ன தப்புன்னு இருக்கு? நான் வேணா பேசட்டா? அதெல்லாம் நீ எதுவும் பேச வேணாம். நீ ஏதாவது பேசுனேன்னு வச்சுக்கியேன், அவன் தான் மனசில் இருக்கிற ஆசையை அம்மா எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த மண்டபத்தை விட்டு வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீ எதுக்கும் கவலைப்படாத. அவன்தான் தாலி கட்ட போகிறான். சில பல விஷயம்லாம் அவனுக்கு தெரிய போகுது. அப்படி தெரிஞ்ச உடனே வீரா கழுத்தில் அவனை விட்டா வேற யாரும் மாப்பிள்ளையே ஆக முடியாது. நீ எதுக்கும் கவலைப்படாதங்கிற மாதிரி சூடாமணி வந்து பேசுகிறாங்க. ஏன் முன்னாடி வந்து தான் நிற்பீங்களா? நீங்கள் ஒரு வார்த்தை சிவபாலன் முன்னாடி போய் நின்று பேசுனீங்கன்னா எல்லாமே வந்து நல்ல விதமாக வந்து நடக்கும்ல அப்படின்னு சொன்னோன்னே, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நான் இருந்தாலும் முயற்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு சிவபாலன் முன்னாடி வந்து நின்னோன்னே, அத்தை அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அந்த இடத்துல நம்ம சிவபாலா, நான் எங்கேயும் போகலப்பா, நம்ம குடும்பத்தை பாதுகாக்க தான்ப்பா நான் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உன்கிட்ட சில பல விஷயம்லாம் வந்து கேட்கணும். உன் மனசில் ஏதோ ஒரு மாற்றம் வந்து வந்திருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது, இது எல்லாத்தையும் நம்ப முடியாமல் அப்படியே சிவபாலன் வந்து திகைச்சு போய் நிற்கிறாங்க. என்னது நம்ம மனசில் இருக்கிற மாற்றம்லாம் இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னோன்னே, நான் சாமிப்பா, எனக்கு எல்லாமே தெரியும். நீ தான் எல்லாத்தையும் வந்து மாற்ற போகிற. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உன் மனசு டோட்டலாக வந்து மாறிடும். எல்லாமே வந்து நல்ல விதமாக தான் நடக்க போகுதுன்னு சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சட்டுன்னு பார்த்தா அவங்க வந்து மறைஞ்சு போயிடுறாங்க. இது எல்லாம் கனவா? இல்லை நம்ம மனசில் இருக்கிற மாற்றம்லாம் எப்படி அத்தைக்கு வந்து தெரிஞ்சிச்சு? அப்போனா இதுக்கு முன்னாடி நம்ம அம்மாவும் வந்து அதே மாதிரி தான் வந்து பேசியிருக்காங்களா அத்தைக்கிட்ட? ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது, பார்த்தியா சிவபாலன் எப்படி வந்து கேஷுவலாக வந்து இவ்வளோ நேரம் நான் எனக்கு என்னென்னு உட்காந்துட்டு இருந்தவன், அவன் மனசு வந்து மாற்றம் வந்துருச்சு. இனிமேட்டு நம்ம நினச்சதெல்லாம் நடக்க போகுது. நம்ம ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்க்குறாங்க. இங்கே போகிறது அங்கே போகிறதுன்னு எல்லாமே வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க வேலையெல்லாம். இதை பார்த்தோன்னே, என்னத்த என்ன நடக்குது இங்கே? என்னடா கல்யாணம் நல்ல விதமாக நடக்க போகுது. யார் யாரெல்லாம் மாறணும்னு எதிர்பார்த்தனோ அவங்கெல்லாம் வந்து மாறிட்டாங்க. இனிமேட்டு என் கையில் என்ன இருக்குது? எல்லாம் அந்த கடவுள் வந்து பார்த்துப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே, உன் புள்ளியோட மனசை நீ மாற்றிட்டேன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கியா? இல்லை யாரோட மனசும் மாற மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கியா? கூடிய சீக்கிரம் உனக்கு புரிய போகுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அத்தைக்கிட்டலாம் பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத. உன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லி எசக்கி வந்து மாஸ் பண்ணுறாங்க. பார்த்தியா என்னோட தங்கச்சிங்கிறத அவள் நிரூபிக்கிறா. ஏதாவது வந்து அத்தைக்கிட்ட கேட்க போனான்னா எசக்கி வந்து சோலோவாக வந்து சமாளிச்சிட்டு இருக்கா. என்ன பண்ணுறது? இந்த வீட்லேயே நீ எசக்கி தானே பெரிய ஆளுங்க. அதனால் 2 பேரும் நேருக்கு நேராக நின்னா அதெல்லாம் சரி வராது. அண்ணன் உன் ஆசை எதுவுமே வந்து நடக்காதுண்ணே. எப்போதும் வந்து எனக்கு துணையாக அவள் சின்ன மருமகளாக எங்கள் வீட்டுக்கு தான் வருவாங்கிற மாதிரி எசக்கி நெத்தியடியாக வந்து அடிக்கிறாங்க நம்ம சண்முகத்துக்கிட்ட. இதை பார்த்தோன்னே வந்து என்ன சொல்கிறதுனே தெரியாமல் வந்து தவிச்சிட்டு இருக்காங்க. சிவபாலன் வந்து முடிவு பண்ணுறாங்க, எப்படி இதை வந்து நம்ம எப்படி இதெல்லாம் சாத்தியமாக போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. நான் நினைக்கிறது இப்போ சரியா தவறான்னு திங்க் பண்ணுறாங்க.